நயவஞ்சக நரி. ஒரு காட்டில் நரி ஒன்று வாழ்ந்தது. அதற்கு ஒரு நாள் ஒரே சமயத்திலேயே நிறைய உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அதற்கான தருணத்தை எண்ணி அது காத்துக்கிட்டு இருந்தது. உடனே அது ஒரு மரத்துக்கு நடுவில் இருக்க ஒரு பெரிய பொந்தில் போய் நல்லவனை போல வாழ ஆரம்பிச்சது. அதோட எண்ணம் என்னன்னா, அந்த மரத்தில் வர பறவைகளோட குஞ்சுகளை சாப்பிடணும் அப்படின்னு. நரியோட எண்ணம் வீண் போகலை. 2 கழுகுகள் வீடு கட்டுவதற்கான இடத்தை தேடிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மரத்தடிக்கு வந்தாங்க. மரப்பொந்துக்குள்ள சாது மாதிரி இருந்த நரியை பார்த்து, நரியாரே, நீ இம்மரப்பொந்தில் எவ்வளவு நாளாக இருக்கிறீர் அப்படின்னு ஆண் கழுகு கேட்டது. அதற்கு நரி, கழுகாரா, வாங்க, கூட யாரு, மன்னியா அப்படின்னு கேட்டது. ஆமாம், நான் கேட்டதற்கு நீர் இன்னமும் பதில் சொல்லவில்லையே அப்படின்னு ஆண் கழுகு திரும்பவும் கேட்டது. ஆமாம், இம்மரப்பொந்தில் பல வருஷங்களாக இருக்கிறேன், ஏன் கேட்கிறீர் அப்படின்னு கேட்டது நரி. என் மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்குகிறது. இம்மரத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கலாமா என்று ஒரு ஆசை அப்படின்னு சொன்னது ஆண் கழுகு. ரொம்ப ராசியான மரம் இது. முன்பு கூட ஒரு பருந்து இங்கு கூடு கட்டி குஞ்சு பொரித்து சுகமாக வாழ்ந்தது அப்படின்னு சொன்னது நரி. ஆபத்து ஏதாவது உண்டாகுமா அப்படின்னு பெண் கழுகு கவலையோட கேட்டது. நான் வயதானவன், இந்த பொந்தே கதி என்று கிடக்கிறேன். நீங்கள் பயப்படவே வேண்டாம், நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னது. அப்புறமா மேல ஒரு இடத்தை காட்டி, அங்கு கூடு கட்டிக் கொள்ளுங்கள், மிகவும் வசதியாக இருக்கும் அப்படின்னு நரி சொன்னது. உடனே கழுகுகள் விரைவாக கூடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சாங்க. கூடும் கட்டி முடிச்சாங்க. என் மனைவி மட்டும் கூட்டில் இருக்கிறாள். அவளால் பறக்க முடியவில்லை. இன்றோ நாளையோ முட்டையிடப் போகிறாள். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளும் நரியாரே அப்படின்னு தான் இறை தேட போகும்போது நரி கிட்ட சொன்னது ஆண் கழுகு. கவலைப்படாமல் போய் வாரும் நண்பரே, நான் இங்கிருக்கும் வரை எந்த ஆபத்தும் அண்டாது அப்படின்னு நரி சொன்னது. நமக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிட்டான் அப்படிங்கிற சந்தோஷத்துல ஆண் கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. ஆனா நரியோ பெண் கழுகு முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சதும் அதை எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. அப்போதான் மரத்தடிக்கு ஒரு பன்றியும் அது குட்டிகளும் வந்தது. நரியாரே, இந்த மரத்தடியில் நானும் என் குட்டிகளும் தங்கலாமா அப்படின்னு அம்மா பன்றி கேட்டது. பேஷாக தங்கலாம் அப்படின்னு சொன்னது நரி. எனக்கும் என் குட்டிக்கும் ஏதாவது ஆபத்து வருமா நரியாரே அப்படின்னு கேட்டது தாய் பன்றி. நான் இருக்கும் இடத்துக்கு வந்து விட்டாய் பன்றியே, கவலையே படாதே. நான் வயதானவன், இந்த பொந்தே கதி என்று கிடப்பவன். எதிரிகள் எவரையும் மரத்தருகில் ஆண்டவே விடமாட்டேன். நான் இருக்க பயமேன் அப்படின்னு அந்த நரி சொல்லவே அந்த பன்றியும் அதன் குட்டிகளும் அங்கேயே தங்கினாங்க. மேலே கழுகுகளும் கீழே பன்றி குட்டிகளும் நாளுக்கு நாள் பெருத்துக்கிட்டே இருந்தாங்க. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்ச நரி ஒரு திட்டம் போட்டது. உடனே ஆண் கழுகையும் பெண் கழுகையும் கூப்பிட்டது. இதோ பாருங்கள், மரத்தடியில் இருக்கிறதே பன்றி, அது சுத்த மோசம். உங்கள் குஞ்சுகளை எப்பொழுது சாப்பிடலாம் என்று தருணம் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கழுகுகள் கிட்ட சொன்னது. உடனே கழுகுகள் கூட்ட விட்டு நகராம காவல் காக்க தொடங்குச்சு. நரி அடுத்து பன்றிகள் கிட்ட வந்தது. பன்றியே, நீ உன் குட்டிகளை மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலே இருக்கிற 2 கழுகுகளும் மகா பொல்லாத கழுகுகள். அவை நீ இல்லாத சமயத்தில் உன் குட்டிகளை கொத்தி கொன்று சாப்பிட்டுவிட நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னது. இதை கேட்ட பன்றி ரொம்ப பயந்து போச்சு. உடனே மரத்தடியிலேயே இருக்க வேண்டும். குட்டிகளை தனியாக விட்டுவிட்டு போய்விடக்கூடாது. கழுகுகள் சாப்பிடவா, என் குட்டிகளை கண் போல வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் குட்டிகளை விட்டு அது நகரவே இல்லை. இறை தேட போகாம குட்டிகளுக்கு காவலா இருந்த கழுகும் பன்றியும் நாளடைவில் சோர்வடைஞ்சு ஒன்றா செத்து போச்சு. நரிக்கு அது நினச்சது போலவே ஒரே சமயத்தில் நிறைய உணவு கிடச்சிது. யார் யாரோட நட்பு பாராட்டணும்னு யோசிக்காம நட்பு கொண்டதால இந்த கழுகுக்கும் பன்றிக்கும் ஏற்பட்ட நிலைமையை பார்த்தீங்களா குட்டீஸ்? நல்லவர்களோட மட்டும்தான் நட்பு கொள்ளணும். Thanks for watching.
Please like, share and subscribe.